ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸ். அதில் கஹானியில் 3rd கஹானி பதல் கும்ஹார். ஃபஸ்ட்டு படே கர் கி பேட்டி, டெப்டி கலெக்ட்ரி அதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா, சாராஞ்ச் எல்லாமே. ஸோ இப்போது இந்த லெசனினுடைய, அதாவது பதல் கும்ஹார் அந்த லெசனினுடைய சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா இது வந்து நிபந்து, அப்புறம் கத்திய, இது எல்லாத்துலேயுமே வந்து நாம் ஃபஸ்ட்டு 3 அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுவும் அப்லோட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 3 அப்லோட் பண்ணிட்டோம். ஏன் வந்து அப்படியே வந்து 1 by 1 அந்த ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அடுத்தடுத்து உடனே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நிர்மலா வந்து பழைய இதுதான் இல்லையா, நிர்மலா கிராமரு, அப்புறம் லெட்டர் ரைட்டிங், இது எல்லாமே பழைய சிலபஸில் இருந்தது தான். ஸோ அது எல்லாமே தனியாக ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, விஷாரத் பூர்வாத் நிர்மலா அப்படின்னு போட்டிங்கனாலும் வரும், விஷாரத் பூர்வாத் கிராமர் அதெல்லாம் போட்டிங்கனாலும் வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த நியூ சிலபஸில் இந்த செகண்ட் லெசன், ஓகேவா, கஹானியில் பதல் கும்ஹார் அந்த லெசனினுடைய சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். கஹானி கலா கே ஆதார் பர் பதல் கும்ஹார் கஹானி கா சாராஞ்ச் லிக்குக்கர் உஸ்கி விசேஷத்தாயே பத்தாயே. அதனுடைய சிறப்புகளை வந்து எழுதுங்க. கஹானி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சில கொள்கைகள் அதன் அடிப்படையில். ஸோ அதை எல்லாமே எழுதி அதனுடைய சிறப்புகளை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவங்க யார் அப்படின்னா மகாதேவி வர்மா அவர்கள். ஸோ கும்ஹார் அப்படின்னா குயவு வேலையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பானையெல்லாம். ஸோ அவங்க தான் வந்து கும்ஹார். ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனா. நான் ஆல்ரெடி வந்து 2 இதுலேயுமே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கஹானிக்கா விசேஷத்தா. இதில் வந்து பிரஸ்தாவனா, கஹானிக்காரு, ஷீர்ஷக்கு, இது எல்லாமே கத்தோபகத்தன், பாஷா சைலி, இதெல்லாமே வந்து பேசிக்காக. இப்போ பாஷா சைலி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது, கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அமைச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கத்தோபகத்தன் அப்படின்னா கதைக்களம் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கதைனா, அதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவாக இருக்கும். ஓகேவா, இப்போ கஹானிக்கா சாராஞ்ச் அப்படின்றது மட்டும் அது வந்து தனி, இந்த ஒவ்வொரு கதைக்கு தகுந்த மாதிரி. மற்றது எல்லாமே வந்து அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டாபிக், இந்த என்ன சொல்கிறது, இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் மாற்றி எழுதுனா போதும். ஓகேவா, ஸோ அது வந்து பேசிக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் அப்படியே 1 by 1 எடுத்துறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு प्रस्तावना. कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर बदल कुम्हार कहानी की विशेषताएं प्रस्तुत की जाती है. நம்ம முன்னாடி பார்த்த 2 லெசனில் இருந்த மாதிரி தான் இந்த மாதிரி கஹானி அப்படின்னா ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் அவங்கவங்க இதைப்படி நிறைய கொள்கை இருக்கும். ஸோ அந்த கொள்கைகளில் எல்லா இதுவுமே பொதுவான அடிப்படையில் இந்த பதல் கும்ஹார் அப்படின்றதுனுடைய சிறப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கஹானிக்கார் பதல் கும்ஹார் ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி லிக்கி கஹானி ஹே. இது வந்து மகாதேவி அவர்களுடைய கதை. ஆப் மகா கவயித்ரி ஹே, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர். ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி கஹானியோं में दूसरों की वेदना का वर्णन है, कविताओं में आत्म वेदना का चित्रण है. மகாதேவி வர்மா அவர்கள் எப்படி அப்படின்னா, கதைகள் கஹானிகளில் வந்து தூஸ்ரோங்கி வேதனா, மற்றவர்களினுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி எழுதுவாங்க, வர்ணிப்பாங்க. கவிதைகளில் ஆத்ம வேதனா, அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் விஷாரத் பூர்வாத்தில். இனி அடுத்தடுத்து இதுலேயும் நிறைய பார்ப்போம். ஸோ அதாவது பிரவீனில் அதில் எல்லாமே பார்ப்போம். ஸோ அப்போ அவங்க வந்து கவிதைகளில் வந்து தன்னுடைய வேதனை, ஆத்ம வேதனை, அவங்களுடைய வேதனைகளை வந்து வர்ணிப்பாங்க. ஷீர்ஷக், தலைப்பு வந்து எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு. யஹ் பதல் कुम्हार की कहानी है, इसलिए उसी के नाम पर यह शीर्षक रखा गया है. இது வந்து அந்த குயவர் பதல் அப்படின்ற அந்த கும்ஹார் அவங்களுடைய கதையாக இருக்குது. ஸோ இதனுடைய தலைப்பு அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஷீர்ஷக் छोटा है और बदलू के बारे में जानने की उत्सुकता படாத்தா ஹை. இந்த தலைப்பு அப்படின்றது சின்னதாக இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து பதலு அவங்கள பற்றி தெரிந்து கொள்வதற்கான அந்த உற்சாகத்தை வழங்குகிறது, படாத்தா ஹை அதிகரிக்கிறது. பதலு கோன் ஹை, உஸ்மே கியா கூபி ஹை, லேகிகா நே கியூ உஸ்கே பாரே மே கஹானி லிக்கி ஹை. பதலு அப்படின்றவங்க யாரு, ஏன் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, ஏன் வந்து வர்மா அவர்கள், மகாதேவி வர்மா அவர்கள் அவரை பற்றி கதை எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இது. ஐசே சவால் ஹமாரே தில் மே உட்டுத்தே ஹே. ஸோ அந்த தலைப்பை பார்க்கும்போது இவங்க யார், எதுக்காக இவங்களை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்குள்ளே எழுதுது. யஹி ஷீர்ஷக்கா உத்தம் குணு ஹோத்தாகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து ஒரு தலைப்பை பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த தலைப்புக்கு கரெக்டாக இருக்குது. இஸ்லியே யஹ் ஷீர்ஷக் உச்சித் அவர் உத்தம் ஷீர்ஷக் ஹை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு தலைப்பாக இருக்குது. இப்போ கஹானிக்கா சாராஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்
பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இப்போ நான் லெசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கறக்காக ஒரு உத்வேகம் கிடைக்கும். இல்லை நான் வீடியோஸ் போடுறேன், யாரும் லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணல, எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோஸ் போடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்காது. மேபி யாருக்கும் இது உபயோகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தாட் வரும். ஸோ தயவு செய்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் இன்னும் வந்து நீங்கள் நம்ம சேனலை நம்ம எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். இது ரெண்டில் நீங்கள் எது பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறக்கும். அண்ட் தென் எனக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உபயோகமாக இருக்குது, அதனால் நமக்கும் வந்து ஒரு ரிப்ளை கிடைக்குது அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, நான் ஹாப்பி ஆகிறேனா அப்படின்றது உங்களுடைய சின்ன சின்ன அந்த ரெஸ்பான்ஸ் மூலியமாக தான் எனக்கும் தெரியும். ओके तो பார்க்கலாம். कहानी का सारांश. लेखिका के घर के पास एक कुम्हार रहता है. லேகிகா அவங்களுடைய வீட்டு பக்கத்துல தான் வந்து அந்த குயவர் இருக்காரு. உஸ்கா நாம் பதலு தான், அவருடைய பெயர் தான் பதலு. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. பதலு கி பத்னி கா நாம் ரதியா தான், அவங்களுடைய மனைவி பேர் ரதியா. வே கரீப் தே, அவங்க வந்து ஏழைகளாக இருக்காங்க. உன்கே 8 பச்சே பைதா ஹுயே, அவங்களுக்கு 8 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றாங்க. உன்மே 3 பச்சே பகவான் கே பாஸ் சலே கயா, அதுல வந்து 3 குழந்தைகள் வந்து பகவான் கே பாஸ் கடவுளிடம், அதாவது இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. பதலு ஹர் ஹால் மே சாந்த் தான், ஆனா பதலு வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து ரொம்ப அமைதியான ஒரு நிலையை தான் வந்து கடைபிடிக்கிறாரு. வஹ் மிட்டி கா கடா பனாத்தா ரெஹ்தாத்தா, அவர் வந்து மண்ணில் வந்து கடா பானைகள் செய்யக்கூடிய வேலையை செய்து வருகிறார். பச்சேக்கு ஜென்முக்கே சமய உஸ்கோ குஷி ந ஹுயி, குழந்தைகள் பிறக்கும் போதும் உஸ்கே குஷி, அவர் சந்தோஷப்படுறதில்ல. வைசேஹி பச்சேக்கு மிருத்யுக்கே சமய கம் நஹி ஹுவா, அதே போல வந்து குழந்தைகள் இறந்தாலும் கம் நஹி, துக்கமும் கொள்றது கிடையாது. ரதியா கடோங்கோ பாசார் லே ஜாக்கர் பேச்தி தி, ஸோ அவங்களுடைய மனைவி வந்து அந்த பானைகள் இவர் செய்யறாரு அதை எடுத்துட்டு போய் பாசார்ல வந்து சேல் பண்றாங்க. கர் மே கானா பனாத்திகை, வீட்டில் வந்து சமையலும் செய்யறாங்க. பச்சோங்கா தேக்பால் கர்த்திஹே, குழந்தைகளையும் வந்து தேக்பால் அப்படின்னா நல்லா பார்த்துக்கிறாங்க. வஹ் பதலுக்கோ மகா கலாக்கார் மான்தீத்தி, அவங்க வந்து தன்னுடைய கணவனை வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உஸ்கி சேவா கர்த்தீத்தி, அவருக்கான சேவைகளை செய்கிறார். வஹு கபி பி அப்னே பத்திக்கு ஷிகாயத்து நஹி கர்த்தீத்தி, அவங்க வந்து எந்த விதத்திலையும் தன்னுடைய கணவர்கிட்ட வந்து புகார், ஏதாவது ஒரு இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு புகாரையும் தெரிவிக்கிறது இல்லை. वह आसपास के खेतों में काम करके 4 पैसे कमा लाती थी. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களில் போய் வேலை செஞ்சு அங்கேயும் வந்து 4 பைசா அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றாங்க. लेखिका ने एक बार बदलू से घड़ा बनाना छोड़कर सुराही आदि नए फैशन के बर्तन बनाने को कहा. ஸோ லேகிகா வந்து எழுத்தாளர் சொல்றாங்க ஒரு தடவை, இந்த மாதிரி வந்து நீங்க இப்படி பதலுட்டு ஓகேவா, இந்த மாதிரி பானைகள் செய்கிறத விட குடம் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க இல்லையா, சுராகி அப்படின்னா குடம் அப்படின்ற மாதிரி ஃபேஷனாக இப்போ செய்யக்கூடிய ட்ரெண்டில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரியான பாத்திரங்கள், பர்த்தன் அப்படின்னா பாத்திரங்கள் எல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் பதலுனே நஹி மானா, ஆனால் பதலு வந்து ஒத்துக்கல. இஸ் பீச் லேகிகானே பதலுக்கோ சரஸ்வதி கா ஏக் சித்ரு தியா. ஸோ இந்த சமயத்தில் வந்து லேகிகா வந்து பதலுக்கு ஒரு சரஸ்வதியினுடைய ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க. பதலுனே உசே தேக்குகர் சரஸ்வதி கா ஏக் சுந்தர் மூர்த்தி பனாயி. ஸோ பதலு அதை பார்த்துட்டு அவர் வந்து அதை பார்த்து அந்த ஒரு சரஸ்வதியினுடைய ஒரு வடிவத்தை செஞ்சு கொடுக்குறாரு. தீபாவளிக்கே தின் உஸ்னே வஹு மூர்த்தி லேகிகாக்கோ பேண்ட் கி. ஸோ தீபாவளி நாளன்று அந்த சரஸ்வதியினுடைய அந்த சிலையை வந்து வடிவமைச்சு லேகிகாக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. இஸ்கே பாத் ஏக் தின் ரதியா மர் கயி. ஸோ இதன் பிறகு வந்து அவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. பதலுக்கோ படா அப்சோஸ் ஹுவா. ஸோ பதலு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த சமயம். வஹ் ஹர் தீபாவளி கோ கோயி மூர்த்தி பனாக்க லேகிகா கோ பேண்ட் கர்த்தா தான். ஒவ்வொரு தீபாவளி அப்புறமும் ஏதாவது ஒரு சிலையை செய்து லேகிகாக்கு வந்து அவர் பரிசளிக்கிறார். அதாவது யாரு, மகாதேவி வர்மாக்கு. குச் சமய பாத் கோயி ரிஷ்தேத்தார் ஆக்கர் பதலு கோ ஃபைசாபாத் லே கயா. கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ சொந்தக்காரங்க, ரிஷ்தேத்தார் ஒரு சொந்தக்காரங்க வந்து
பதலோ வந்து ஃபைசாபாத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹர் தீபாவளி கோ பதலு கோயி மூர்த்தி லேக்கர் லேக்கிகா கோ தேனே ஆத்தாத்தா. ஸோ ஆனாலும் பதலு வந்து எல்லா தீபாவளியும் ஒவ்வொரு தீபாவளியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து லேக்கிகாட்ட கொடுக்குறாரு. ஏக் தீபாவளி கோ பதலு நஹி ஆயா. ஒரு தீபாவளி அன்று பதலு வந்து வரல. லேக்கிகா சோச்னே லகி கி பதலு ரதியா சே மில்னே சலா கயா ஹோகா. லேக்கிகா நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா பதலு வந்து மேபி வந்து ரதியாவை வந்து பார்க்கறக்காக போயிட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி, மேபி வந்து இறந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்டோரி. கத்தோபகத்தன் கோயி பி கஹானி கத்தோபகத்தன் கி சகாயத்தா சே ஹி ஆகே படாத்தி ஹே. நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்களே தான், அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் சேம் விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணுற மாதிரி அப்படியே சொல்லிடுறோம். ஓகேவா? கத்தோபகத்தன் அந்த கதைக்களம் அப்படின்றது உதவினோட தான் வந்து அது ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுது. யஹ் கஹானி சச்சே அர்த்தமே கஹானி நஹி ஹே. இது ஒரு அர்த்தத்தை ஒரு பெரிய அர்த்தத்தை ஒரு கொள்கையை வழங்கக்கூடிய கதையாக இல்லை. ஓகேவா? யஹ் ரேகா சித்ருகை. ரேகா சித்ரு அப்படின்னா இது அவங்களுடைய நினைவலைகளில் இருந்து எழுதின ஒரு கதை. ஓகேவா? इसलिए கத்தோபகத்தன் கா கோயி படா மகத்துவ நஹீரகா. ஸோ அதனால இந்த கதையில வந்து எந்த ஒரு மகத்துவம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் உத்தமம் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேவா? ஜோ சரல் और साधारण कथोपकथन प्रस्तुत किया गया है उसमें भी कोई சமத்கார் நஹீரகா. ஸோ இதில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கதைக்களம் தான், அதனால இதில் வந்து எதுவும் ஒரு திறமையை காட்டக்கூடிய இது வந்து இவ்வளோ சிறப்பாக இருந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நான் இதை தான் சொன்னேன். இப்போ கத்தோபகத்தன் அப்படின்னா இது வந்து இந்த விஷயங்களெல்லாம் இருக்கணும், ஆனால் வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்தது அப்படின்றதான் வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் நாம் எழுதக்கூடியது. ஓகேவா? இப்போ பாஷா சைலி அப்படின்னா இந்த கதையில் எப்படி இருந்தது, பேசிக்கான விஷயங்கள். இப்போ பாஷா சைலி அப்படின்னா அந்த வார்த்தைகள் எப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்க, லாங்குவேஜ் எப்படி இருக்குது, மேபி அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியா சுதந்திரத்துக்கு பின்னாடியா இல்லை வந்து ரொம்ப பழைய காலமாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டா அப்படின்ற பொறுத்து அந்த வார்த்தைகள் இருக்கா அப்படின்றது தான் நம்ம எழுதுறோம். ஓகேவா? பட் பேசிக் வந்து ஒரு லாங்குவேஜ்னா இப்படி தான் இருக்கணும், கதாபாத்திரக்கு தான் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸோ அது போல தான் வந்து வார்த்தைகளை நாம் வடிவமைச்சு எழுதணும். ஓகேவா? வடிவமைச்சு மீன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். ओके. भाषा शैली. भाषा शैली की पाठकों को आगे बढ़ने का उत्साह देती है. ஸோ லாங்குவேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து படிக்கிறவங்களுக்கு அது இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து சிவகாமியின் சபதம் படிச்சிருந்தேன். அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருந்தேன். மேபி அதாவது ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வந்து 2-3 டைம் அப்லோட் பண்ணேன். என்ன அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து கவிஞர் எழுதியிருக்கிற விதம், கல்கி அவர்கள் வந்து பயங்கரமாக அது ஒரு இடத்த வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது இப்படி வந்து இந்த இடம் இருந்தது, அவங்க வந்து சிவகாமி அவர்களை வந்து மீட் பண்ணார் இளவரசர் அவர்கள் அப்படின்ற விஷயங்களாகட்டும், அவங்க கடத்திட்டு போயிடுவாங்க, அவங்க அங்கே போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்களை கூட இவங்க அங்கே இருக்கும்போது அந்த மரம் வந்து ஒவ்வொரு மெதுவாக வளர்ந்தது, அதை பொறுத்து அவங்க வந்து இவ்வளோ வருஷங்கள் நாம் இருந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் படிங்க. அதெல்லாமே நம்ம லைஃபுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய சிந்தனைகள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்ம போயிட்டுருக்கிறத விட இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் நம்ம மைண்ட் செட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் வந்து என்ன சொல்கிறது, நார்மல் லைஃப் ரொட்டீன் லைஃப்லேருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபிக்ஷன் நிறையா நம்ம படிக்கும் போது என்ன அப்படின்னா நமக்குள்ளே வந்து சிந்தனை அப்படின்றது வந்து நம்மளா யோசிப்போம் இல்லையா? இப்போ அங்கே கதையில் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அவன் வந்து ராஜா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனால் அப்போ குதிரைகள் வந்து இப்படி போயிட்டு இருந்தது, அந்த நிலா வெளிச்சம் அப்படி இருந்தது அப்படின்றதாகட்டும், இல்லை நார்மல் ஸ்டோரியில் ஆகட்டும் அவன் வந்து கடற்கரைக்கு போனான் விளையாண்டான் அப்படிங்கும்போது நம்ம அங்கே ரொம்ப அதிலேயே ஊன்றி படிக்கும்போது நம்ம அங்கேயே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் நம்ம அந்த ப்ரெஷர் லைஃப்லேயோ இல்லை நம்ம நார்மல் லைஃப்லேயோ போயிட்டுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து மைண்டு கொஞ்சம் நல்லா சிந்திக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஹாப்பி லைஃப்பில் நிறையா ஃபிக்ஷன் அப்படின்றத விட நிறைய வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸு, அப்புறம் நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள், நிறைய உலகளாவில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஐ பட்டனில் லிங்க் வரும், அப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. அதில் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்கும். அதாவது வெல்த் ஆகட்டும், ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, எல்லாருக்கூட எப்படி பேசணும், எந்த மாதிரி நம்ம வெற்றியை நோக்கி போகணும், செல்வம் எப்படி சேர்க்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே.
இப்போ பாஷா சைலி கண்டினியூ பண்ணலாம். அந்த கதைகளை பற்றி பேசும்போதே அப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கதைகளினுடைய அருமை அப்படின்றது. ஓகே, घटना प्रधान कहानियों को बात अलग है और रेखा चित्रों की बात अलग है. இப்போ ஒரு கதை வந்து ஒரு நிகழ்ச்சியை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய கதைகள் அப்படின்றது வேற. அதே நினைவுகளை வைத்து நாம பேஸ் பண்ணி அதே நினைவுகள் இவங்க இப்படிதான் நடந்து இப்போ பதல் கும்ஹார் அப்படின்னா தீபாவளிக்கு வந்துட்டு போனா அதெல்லாமே கரெக்டாக அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இல்லையா. இதே வந்து ஒரு நிகழ்வை மட்டும் வச்சு பேஸ் பண்ணி எழுதுறது, ஏதாவது ஒரு ஆபத்தான நிலையோ இல்லை ஜாலியான இருக்கக்கூடியதோ ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எழுதுறோம் அப்படின்னா அது வேற இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லேகிகா மகாதேவி வர்மா ரேகா சித்ரு கீஞ்ச்னேமே மாஹிர். ஸோ இந்த மாதிரி ரேகா சித்திர நினைவலைகளை வைத்து எழுதக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வரதுல மகாதேவி அவர்கள் வந்து திறமையானவர். इसलिए बदलू कुम्हार कहानी में उनकी भाषा शैली அத்புத் ஹை. ஸோ அதனுடைய லாங்குவேஜ் அப்படின்றது இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு. இஸ்கா ஹர் ஷப்து கருணாமே பிகோ பிகோக்கர் லிக்கா கயா. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கருணையால் வந்து பிகோ பிகோ அப்படின்னா நினைய வச்சிருக்கு, ஊற வச்சு எழுதின மாதிரி. அந்த மாதிரி ஃபுல் வார்த்தைகளும் கருணைமயமாக, நம்ம முன்னாடி பார்த்தோலே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் தீபாவளிக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் கிஃப்ட்டு, அவங்க வந்து கடைசியில் வரல அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு இரக்கம், ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை. ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றாங்க. கும்ஹார் கஹானிமே लेखिका ने शायद ठान लिया था कि पाठकों को रुलाकर रहूंगी. லேகிகா வந்து கடைசியாக அவங்க சொல்லும் போது, நம்ம இப்போ சொல்லும் போதே நம்மளே படிக்கும்போது அந்த வாய்ஸ் டோன் மாறுது இல்லையா. ஸோ கடைசியாக வந்து அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த முடிவு செய்து வந்து நம்மளே வந்து கொஞ்சம் அள வைக்குது. इसलिए यह भाषा शैली हमारे दिल को சூத்தீகை சோட்டு கர்த்தீகை ஹமேர் உலாத்தீகை. ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படின்றது நம்மளை வந்து மனதை தொடக்கூடிய வகையில் இருக்கு, நம்மளையே அள வைக்குது. खासकर रधिये के बारे में जो कुछ कहा गया है वह पढ़कर हमारी आंखें डब डबा ஜாத்தி ஹே. அப்புறம் ரதியாவை பற்றி பேசும்போதும் நமக்கு வந்து கண்களில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, கடைசியில் இருந்து போயிட்டாங்க, குழந்தைங்களை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நமக்கு மனதை தொடக்கூடிய ஒரு மாதிரி மூழ்கிற மாதிரி, கண்களை வந்து நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. யஹி பாஷா ஷைலி ஹி சஃபலத்தாக. இதுதான் வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய விதம் அப்படின்றது ரொம்ப வெற்றிகரமானதாக இருக்குது. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற புக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களா அப்படின்றது தெரியல. இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் அதற்கான வீடியோஸும் இருக்குது, ஹாப்பி லைஃப்பில் பாருங்கள். அதாவது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வந்து நம்ம எந்த மாதிரி பேசணும், நம்ம சுற்றி இருக்கவங்க கூட நம்ம பேசுகிற விதத்தை வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்றது ரொம்ப 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 எவ்வளோ எவ்வளோ ரொம்பன்னு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. லைஃப்பில் வந்து எப்படி பேசினா, யார்கிட்ட இருந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசணும், எதனால் வந்து நம்ம பலன் அடையலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கேளுங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்திர சித்திரன், கேரக்டர்ஸ் வந்து எப்படி வடிவமைச்சிருக்கு. இஸ் கஹானிக்கே முக்கிய பாத்திர பதலு और रधिया के पात्र है. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ் இல்லையா. தோனோ ஏக் தூசரே சே பேஹத் பியார் கர்த்தே ஹே. ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள வந்து அளவு கடந்த அந்த பியார், அன்பு வச்சுருந்தாங்க. பதலு கம் கமாத்தா ஹை, கரீப்மே உல்ஜத்தா ஹை. பதிலு வந்து கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஏர்ன் பண்ணுறது கம்மி தான், ரொம்ப ஏழ்மை நிலையில் உல்ஜத்தா சிக்கி தவிக்கிறாங்க. மகர் ரதியா உஸ்கி ஷிகாயத்து தக்கு நஹீங் கர்த்தி. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ ஆனால் வந்து ரதியா அதை பற்றி எதுவுமே வந்து ஏன் இப்படி இருக்க, இவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிற அப்படி இப்படின்னு எந்த புகாரும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. பதிலு ஹர் சமய கடா பனாத்தா ரஹ்தாக சுக்கு துக்குமே ஸ்திர் ரஹ்தாக. பதிலும் வந்து எல்லா சமயத்திலையும் சுக்கு துக்கு எல்லா சமயத்திலையும் ஒரே போலதான் இருந்தால் அந்த பானை செய்யக்கூடிய அந்த வேலையில் மட்டுமே அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். லேகிகா கரீபி கா சித்ரன் கர் ரஹி ஹை, இஸ்லியே பதலு और ரதியா கா ஐசா சித்ரன் கரு ரஹி ஹை. ஸோ எழுத்தாளர் வந்து அந்த ஏழ்மை நிலையை பற்றி வர்ணித்திருக்கிறார். அதனால் வந்து பதலு மற்றும் ரதியாவினுடைய கேரக்டர்ஸ் வந்து சரியாக எப்படி இருக்கணுமோ நம்மளுக்கு புரியுது இல்லையா, அந்த ஏழ்மை நிலை இப்படி இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து தேஷ்கால். தேஷ்கால் கே வர்ணன் சே கஹானி கோ சமஜ்னே ஆசான் ஹோத்தா ஹே. இந்த தேஷ்கால் அப்படின்னா
எந்த சுச்சுவேஷனில் எந்த நாட்டில் அதாவது எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எந்த நிலைமையில் அவங்க இருந்தாங்க அப்படின்றத வர்ணிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. யஹ் கஹானி ரேகா சித்ருகை இஸ்மே பாத்ரோம் கா வர்ணன் ஹோத்தாக. இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கூட இருந்த நினைவலைகளை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. தேஷ்கால் கா வர்ணன் அதிக் நஹி ஹோத்தா. ஸோ இதில் வந்து அந்த தேஷ்கால் சம்மந்தமாக அதை பற்றின விஷயங்கள் அவ்வளோவா இல்லை. ஓகேவா, கஹானி அவ்வளோவா இல்லை மீன்ஸ் அது தேவைப்படலை இல்லையா. கஹானி கோ படுத்தே சமய ஹம் குத் வாதாவரண் கா துந்த்லா சித்ரு கீஞ்ச் லேத்தே ஹே. ஸோ அதை படிக்கும் போதே நம்மளால் அதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது, அதில் வந்து நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இஸ் கஹானி கேலியே யஹி காஃபி ஹே. இந்த கதைக்கு இது போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ விஷயங்களை நான் வந்து நிறைய வேலைகள் இருந்தாலும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மானிட்டைஸ் அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் எதுவும் ஏர்ன் பண்ணலை அப்படின்னாலும் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து என் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கிது. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் தான் என்னை வந்து ஒரு உத்வேகப்படுத்தும். நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு எதுக்கு வீடியோ போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் தான் வரும். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க பூரா வந்து ஒரு சிலர் வந்து அவங்க பார்க்குற எல்லா வீடியோஸ்க்குமே ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ பார்த்தாங்கன்னா 5 வீடியோக்கும் தேங்க்யூ மேம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் உங்களை பார்த்து தான் படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஹாப்பி வைப் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைக்குது அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் மூலிமா தான். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே அதை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப உத்வேகம் கிடைக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நானும் ஹோப்னு சொல்கிறேன். அந்த ஹோப்பை கொடுக்கக்கூடியது நீங்கள் மட்டும்தான். பார்க்கலாம். உத்தேஷ்ய நோக்கம் கரீபி கா கருண் சித்ரன் கர்னா ஹி இஸ் கஹானி கா உத்தேஷ்ய ஹை. கரீப் ஏழ்மை நிலையை பற்றி வர்ணிப்பது தான் இந்த கதையினுடைய ஒரு நோக்கம். ஐசே ஹி கஹானியோं के कारण सरकारें गरीबों की वेदना पहचान सकी और गरीबी हटाने में लग सकी. ஸோ இப்படிப்பட்ட கதைகளின் மூலியமாகத்தான் சர்க்கார் அரசு அப்படின்றது ஏழ்மை நிலையை புரிந்து கொள்ள, அவங்களுக்கு வந்து அந்த வேதனைகளை புரிந்து கொள்ளவும் முடிந்தது. கரீபி ஹட்டானே, ஸோ அதனால் ஏழ்மையை ஒழிக்கவும் அவங்க வந்து அவங்களுக்கு அதனால் முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அரசாங்கத்துக்கே வந்து உதவிகரமாக இருந்தது. உபசங்கார் இஸ் தரஹ் ஹம் कह सकते हैं कि यह कहानी एक सफल कहानी है, सचमुच महादेवी महालेखिका है. ஸோ இந்த எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது இந்த கதை அப்படின்றது ரொம்ப வெற்றிகரமான ஒரு கஹானியாக இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் மகாதேவி வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொன்னது போல தான் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செய்து எல்லாரும் நல்லா படிங்க, எக்ஸாம் கிட்ட வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்டெல்லாம் வேணாம். ஸோ தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. பாய்.